ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. வேளையிலே இன்று ஒரு 96,000 பேர் கணக்கில் சேர்ந்து கொள்ள போகின்றார்கள். ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள், அவர்களின் குடும்பத்தினர் இன்று கூப்பிய கரங்களோடு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆத்திசூடியின் பிரார்த்தனைக்கு காத்திருக்கின்றார்கள். ஏன், எதற்காக? இந்த கேள்விகள் எல்லாம் வருகிறது அல்லவா? அந்த அருள் சிறப்புகள் எல்லாம் மலர்களாய் மலர்கின்றது ஆத்திசூடியில். அனைவருக்கும் முகம் மலர அன்பான காலை வணக்கங்களோடு உங்களின் அன்பிற்கனிய ஜெயராம். மாணிக்க வாசகருடன் அந்த அதிசயம் தான் நிகழ்கிறது. எல்லோரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்யும் போது அது அளப்பரிய ஆற்றல் ஆகின்றது. அதுவரை நிகழாத, நிறைவேறாத விஷயங்கள் கூட நிறைவேறுகின்றது. ஒரு உதாரணம் சொன்னேன். நீண்ட நெடுநாளாக நடைபெறாமல் இருந்த கும்பாபிஷேகம், அது ஒரு வழியாக அந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று புதிதாக தயாராக இருக்கும் வீர வசந்தராயர் மண்டபம் செப்டம்பர் 17 நிகழ இருக்கும் கும்பாபிஷேகம் இன்று அதற்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையிலே இந்த வேளை 96,000 பேரும் கூப்பிய கரங்களோடு காத்திருப்போம் என்று NG மோகன் என்ற ஆத்திசூடி அன்பர் ஒருவருடைய வார்த்தை. கடந்த 2023 ஜூனிலே நம் ஹலோ எஃப்எம்மின் பிரார்த்தனையிலே பணி ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் அகவிலைப்படி நிலுவைத் தொகை கிடைக்க வேண்டி எல்லோரும் பிரார்த்தனை செய்தோம். இப்போது எங்களுக்கு ஆதரவாக நல்லதொரு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. நீண்ட நெடிய சட்ட போராட்டம் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கின்றது. மூத்த குடிமக்களான எங்களுக்காக பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு நல்ல உள்ளம், அதே போல நீதிமன்றம், நீதி அரசர்கள், வாதாடிய வழக்கறிஞர் குழு, வழக்கினை தொடுத்த தொழிற்சங்கம், முக்கியமாக பிரார்த்தனை ஒலித்த ஆத்திசூடி என்று நன்றி தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே மகிழ்ச்சி உண்டாகின்றது. இறைச்சன்னதியிலே எந்த வேறுபாடுமின்றி, பேதமுமின்றி எல்லோரின் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஒலிக்கின்றது. இறைவனும் குறைவின்றி அருளி செய்கின்றான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் என்புற்றிருக்க வேண்டும். மகாமிருத்யுஞ்சய மந்திரம். ஓம் திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ பந்தனான் மிருத்யோர் மோக்ஷிய மாமிருதாத். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை, எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி, இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். ஒரு தனியார் ஊடக நிறுவனம் அதிலே